ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சௌமி வச்சு தரமான ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அவள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டா. ஸோ ஆஃபீஸ்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வர டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அவளை வச்சு ஒரு மெமரி லாஸ் ப்ராங்க் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். வஞ்சர மீனை வறுத்து வச்சாமல் ரவுண்டாக இருக்கேன். என்னது? ஸோ நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பையனை நான் மாறிடுறேன். அப்படி ஒரு பிளான் வச்சுக்கலாம். கேட் திறக்கிற சத்தம் கேட்குது, என்னென்னு போய் பார்ப்போம். அவளே வந்துட்டா. இப்போ நம்ம அந்த ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன் பண்ணணும் வந்தோடனே. நானும் அவன் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டேன். வந்து கூப்பிட வந்துட்டோம். நீ தானே வீட்டில் இருக்க. நீ எப்போ வரன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்படி வந்து உட்காருங்க. ஃபேன் இருக்கு பாரு. இது வாடி வெண்டல். எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஜில்லுன்னு ஏதாவது இருக்கா? ஜில்லுன்னு ஐஸ் கட்டி. அது பாரு, இப்ப நம்ம எதுவுமே பண்ணல. அது உள்ள ஏதாவது நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அதை வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. போயிருக்காது அப்படின்னாலும் அதனால இருந்து ஏதாவது போய் டேமேஜ் பண்ணிருக்கோம். சொல்றது கேளு. முதல்ல சொல்றதே கேட்க மாட்டான். அவனுக்கு மாதிரியே பேசிட்டு இருப்பேன். அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி அதனாலதான் மதர் போர்டு இஷ்யூ ஆயிருக்கும். தலைவலி. அங்க போனா அவங்களோட தலைவலி, வீட்டுக்கு வந்தா இதோட தலைவலி. இதே பொழப்பா போச்சு. சை, என்ன வாழ்க்கையோ. ஆன்லைன்ல போடு, சில்லுன்னு வரும். எரிச்சா வருது. இப்போ வேலை வேற நிறைய பெண்டிங்ல இருக்கு. நான் என்ன பண்றது? அதுவும் என் தலையில தான் வீடியோ போது பாரு. அது எத்தனை நாள் ஆனாலும் சேமிச்சு நம்ம தான் அது பார்க்கணுமே வருது. அடுத்து கேட்குறாங்க மைலான். அதான் ஜிகிர்தண்டா போடு. நீ எப்படியோ வந்தா சூப்பரா தானே பண்ணுவேன். அதனால அது இருக்கு. இந்த முறுக்கு சாப்பிட்டுக்கலாம். சின்ன தான் வேணும். ஜிகிர்தண்டா போடு. வெயினாங்க போய் முக்கால். எனக்கே சொல்லி நீ தின்னுட்டு இருக்க பத்தியா? ஜீரணடா போடு. சாப்பிட்டியா நீ? போய் தூங்க போன கொஞ்ச நேரம் தலை வலிக்கு சமையா. ஏய் இருடி, என்னடி 4 மணி ஆச்சு. அவன் இருட்டு. அதுக்கப்புறம் தூங்க அவரே. அப்புறம் நைட்டு தூக்கம் இது உனக்கு முடிக்கிற மாதிரி உனக்கு இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேன். என்னது? இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி போட்டிருந்தியா? அதையாவது எடுத்துட்டு வா. இந்த ஷால்லாம் வேற வந்து அங்கே போடுறது மாடு பைத்தியம். ஏதா உயிரை வாங்குற. எழுந்து தவற. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். அடிபட்டுச்சா? எழுந்திரி. ஏய் எழுந்திரி எழுந்திரி. ஏய் எழுந்திரி. என்ன மாடு? எழுந்திரி. என்னாச்சு? எழுந்திரி. ஏய் எழுந்திரி எழுந்திரி. நான் எழுந்திரி கட்டிருக்கேன்னு தூங்கி. என்னாச்சு? ஏய் ஏந்திரி ஏந்திரி.
ஏந்திரி உட்காரு ஏந்திரி. நான் கலைப்பாக்க நான் உன்னை பாக்குற மாதிரி பாரு. உட்காந்து போல உட்கா நடக்க கொடுத்து நடப்பு. இந்த தண்ணி குடி கொஞ்சம் இல்லை சரியாயிடும். தண்ணி குடி நல்லா காட்டு. மயக்க நிலையில இருக்கியா? ஓகேவா இப்போ? ஓகேவா? சாஞ்சு உட்கார். வலிக்குதா தலை? வலிக்குதா? பார்த்து கூட நடக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய கழுத மாதிரி வளர்ந்துருக்க. நடக்க கூட பார்த்து சொல்லி தரணுமோ? கால் தான் நீட்டி இருக்கேன். நான் கால் வலிக்குதுன்னு பார்த்து நடக்க மாட்டேன். என்ன பைத்தியம்? என்னது நீங்க? ஏய் என்ன? ஏய் லூசு என்ன? எதுக்கு இப்படி கீழே விழுந்த? பார்த்து நடக்க மாட்டியா? எங்க போற? பேசிட்டு தானே இருக்க. எங்க போற? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னடா உட்காரா? இப்பதான் கீழே விழுந்து தெரிஞ்ச. உட்காரு கீழே. இங்க என்ன நீங்க 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 என்ன மரியாதை கொடுக்குறேன். உட்காரு. இங்க யாரு? பைத்தியம் உட்காரு கீழே. வாடா. இங்க இருக்கேன் நானு. இங்க வா சொல்லிட்டேன். இங்க வா. இங்க வா. எங்க போற? ஏய் பைத்தியம் எங்க போற? என்ன இடம் அது? வீடு நம்ம வீடு தான். வா உட்காரு. வா வா மென்டல். அதெல்லாம் அதுல விளையாட்டு தான். யார் நீங்க? என்னது யாருங்க? எங்க போற? எனக்கு புரியல. காலேஜ்ல தானே இருந்தேன். என்ன காலேஜ்ல இருந்த? என்ன காலேஜ்ல நீங்க இருந்த? யாரு? எங்க அப்பா அம்மா எங்க? நான் பொண்டாட்டி. பா ஏய் என்னாச்சு உனக்கு? அம்மா எங்க? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? லூஸ் மாதிரி. உட்காரு. பா பா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். ஆமா இவன் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். நீ எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்த? ஐயோ எதுவும் வளர்ந்துருக்கான். ஆமா இவ்வளவு பெருசானே எப்போ இருப்பா? நான் வீட்டுல போது எப்படித்தானே இருந்தான்? நீங்க யாரும் முதல்ல இருக்கீங்க இருக்கீங்க? நான் வந்து உன் பொண்டாட்டி. Nanthan an Pandari Sovnia. உனக்கு கல்யாணம் ஆச்சே. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பிஹேவ் பண்ற? நீங்க யாருக்கா? இவன் நீங்க எப்போ இருக்கீங்க? இப்படித்தானே இருப்பான். அப்பா அம்மா எங்க? அம்மா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. சொல்லிட்டு தானே போனாங்க போகும்போது. உங்களை நான் பார்த்துக்க சொல்லியிருக்காங்களா? நீங்க ரிலேஷனா? ஏ லூசு, நான் தான் ஒய்ஃப். பாரு நம்ம கல்யாணம் முடிக்கல. தாலியா முடிக்கல. என்னாச்சு உனக்கு? விளையாடுறியா? எடிட்டராவா? அது பாரு நீ நானு தான் அது. என்னாச்சு தலைக்கு? என்னாச்சு? தலையில அடிக்கிறது எதுவும் ஆயிடுச்சா? ஏய் உங்களுக்கு கீழே விழுந்தா அதுல இருந்து அது இருக்கா? ஏய் என்ன ஆச்சு சொல்லு சந்தோஷ். நிஜமாவா? வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நீங்க யாருக்கா முத? சும்மா அக்கா அக்கா நான் குண்டுறோம். நீங்க நிஜமாவே ஒய்ஃபா? ஆமா. இப்ப நேத்து கூட பேசிட்டு இருந்தேன் யாரு? அவளோட என்ன ஆச்சு? ஆளா? யார சொல்ற? செகண்ட் இயர் டிசி தீபிகா. ஓ உங்க காலேஜ்ல வேற ஒரு ஆள் இருந்துச்சா? நீங்க யாரு முத? ஏ மென்டல் நீ யாரு கேட்டா கொன்றுறோம் அவனை. தீபிகா தீபிகா கிட்ட அது கேட்டா ஏன் போன?
நான் தீபிகா மட்டும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்க்கா. ஏய் நம்பரே என்கிட்ட ஆமா இருக்கு. நீ பைத்தியம். அது யாரு? யாரு தீபிகா? என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா. அக்கா அக்கான்னு அது அவ்வளோதான் உனக்கு. ஏய் விளையாடுறியா நீ? நம்பரே இல்லை. நம்பர் எப்படி இருக்கும்? உனக்கு தான் 1008 ஃபோன் மாத்தியாச்சு. ஐயோ பைத்தியத்தை வச்சுருந்தா நானே ஒரு என்ன ஆச்சு உனக்கு? விளையாடுறியா இல்லை நிஜமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சா? நிஜமா உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன பண்ணுறது? 2024 போட்டிருக்கு. ஆமா 2024 தான் இருக்கும். அப்போ அதான் போட்டுக்கோம். என்ன உனக்கு பிரச்சனை? போன வாரம் தான் அவளுக்கு பர்த்டே. எவ்வளவுக்கு பர்த்டே? 21 வயசு தான் ஆகுது. ஆல்ரெடியே தலை வலியில் இருக்கேன். சும்மா விளையாடிக்கிட்டு இந்த காமெடி பண்ற யாருன்னு எனக்கு தெரியல. உங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்க. அதான் நானும் கேட்கிறேன். அம்மா அப்பா நம்பரே தெரியாது. அவன் நம்பர் மட்டும் தான் தெரியும் எனக்கு. அவ நம்பர் தெரியும், அம்மா அப்பா நம்பர் தெரியாதோ? ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. லாக் பண்ணி வச்சிட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை? நீ எனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்போ இது எடுத்துட்டு வந்தல, எனக்கு சாப்பிட கொடுக்க வந்தல, தண்ணி கொடுக்க எனக்கு என்ன வந்தல. ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க பாரு, எனக்கு தண்ணி கொடுக்க வந்தல, அப்ப கீழே விழுந்தேன். நான் ஆபீஸ் போயிட்டு வந்தேன். உன்னோட மனைவி நான், உன்னோட ஒய்ஃப் நான். நேத்து நைட்டு தான் நாங்க பார்ட்டி முடிச்சிட்டு லேட்டா தான் நான் வீட்டுக்கு வந்தேன். பைத்தியம் அறவே காடு. நான் சொல்றேன்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்பயோ நீ வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்க போல இருக்கு. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை. உன் காலேஜ்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட. உன் காலேஜ்ல இது தவிர வேற போட்டோஸ் நீங்க காட்டுங்க. இந்தா காட்டுறேன். நம்மளுக்கு ஒரு சுவையான சேனலே இருக்கு. சேனலே வீடியோஸ் பாரு, நம்ம எவ்வளவு போட்டுக்கோங்க. எல்லாம் பாரு, நம்மளோட யூடியூப் சேனலே இருக்கு. அதுல நம்மளோட வெட்டிங் வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து கொடைக்கானல் போனது, கோவா போனது எல்லாம் போட்டிருக்கோம். இப்ப ஞாபகம் வருதா? பாரு, நீதானது போய் படுத்து எந்திரி, சரியாயிடும். கீழே விழுந்ததுல ஒரு மாதிரி மூளை தாங்கி இருக்கும். போய் தூங்கி எழுந்தோன்னு வச்சுக்கோங்க, சரியாயிடும். பார்த்துங்க பாருங்க. நீ எப்படி இருக்கியா? வா தூங்க வா. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்னு சொன்னேன். எனக்கு தெரியல. சாப்பிட்டியா இல்லையா? என்ன நடக்க எவ்வளோ கிளியரா சொல்லிட்டல. கீழே விழுந்தல, அதனால ஒரு மாதிரி பிஸியா தூங்கி எழுதுனா சரியாயிடும். தூங்கி எழுதும் சரியாகாட்டி என்னன்னு செக் பண்ணுவோம். என்னன்னு பாக்கணும்ல, அவங்க எல்லாம் மறந்து போச்சுல. நான் யாருன்னு கேக்குறேன், அக்காவான்ற. என்ன பார்த்தா உங்க அக்கா மாதிரியா இருக்கு. பாரு, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா தெரியும். ஆனா லூசா நீ? ஃப்ரெண்டு யாரு? யாரு? காலேஜ் ஃப்ரெண்டா இருக்கானே. யான் கூடவே இப்ப நீ டச்ல இல்ல. நீ அவங்க கூட எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு விளையாட போறான்னு நான் தான் அப்படியே கத்துக்கிட்டேன். ரோஜருக்கு என்ன ஊசி போட்டீங்க? எப்படி இவ்வளவு பெருசானா? வயசானா வளர்ந்துட்டான். எனக்கு போதே என்ன ஊசி போட்டீங்க? வீடியோல நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். பாரு, அவ்வளவுதான் சொல்ல ஊசி கீசி பேசிட்டு இருக்கேன். பைத்தியமாட்டியா நீ? கதவு தந்தோட மாட்டுறீங்க. எதுக்குன்னா திறக்கணும் கதவை? இதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை சொல்ல? எனக்கு ஒண்ணு. சரி கூட உங்க அம்மா ஃபோன் பண்றேன். தயவு செய்து பண்ணுங்க. என்ன பியாஸ் கூப்பிட்டு காப்பாத்தி கூப்பிட்டு நிஜமா ஃபோன் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். தயவு செஞ்சு பண்ணுங்கக்கா. பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாதுக்கா. இந்த அக்கா எங்கம்மா ஹிந்தி பாடம் வைக்க மாட்டாங்க. யாரு பண்றீங்க?
உள்ளதான் இருக்காங்க எங்க அம்மா. இல்ல உட்காரு. ஏய் உட்காரு பைத்தியம். ஐயோ இது ஏதோ ஆயிடுச்சு. என்ன இது கால்ல விட்ட மாதிரி பிஹேவ் பண்றீங்க. அதெல்லாம் நான் திறக்க முடியாது, நான் லாக் பண்ணிருக்கேன். நீ எப்ப இப்படி கடத்தி வச்சிருக்கீங்க நீங்க? ஆமா உனக்கு அடைச்சி வச்சு அப்படி கொல்ல பண்றாங்க. பெரிய அப்படியே தங்கமும் வைரமும் கழுத்துல போட்டு நிறந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் திருடி போட்டு மாட்டிக்கிட்டு ஏய் ஏய் என்ன மாட்டிக்கிட்டே கீட்டிக்கிட்ட? முதல்ல நீங்க யாரு தயவுசெய்து சொல்லுங்க. மாட்டி சொல்றது நீதான் எனக்கு தாலி கட்டுன. எனக்கு பாரு தாலி கட்டுனேன். நீதான் தாலி கட்டுனேன். நீதான் என்னோட பொண்ணு. நான் தான் உன்னோட பொண்டாட்டி. அது யார் சொல்ல சொன்னா? அதை சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் கிளிப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சொல்லிருக்கேன். வீணா கையெல்லாம் வைக்காதீங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன சொல்லு சொல்லு. வேணாக்கா, இந்த பாருங்க, இப்ப ஒய்ஃபா இருந்தா அடிப்பாரா? நீங்க யாரு முத? யார் நீங்க? இங்க என்ன என்ன கிளிப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அம்மா வந்து போன் எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா அவள் தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏன்னா விளையாடுறியா? ஒரு அளவுதான். நானே ஆயிரத்தி டென்ஷன் வந்துட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு இருக்க. கீழே விழுவியா, அப்புறம் உங்களுக்கு காலேஜுக்கு போயிடுவியா, தீபிகா வருவாளா? ஏய்ப்போ பாத்துட்டுல கழுவு. வேலைக்கு பயந்துட்டு போய் சொல்றியாடோ. எனக்கு ஒரு சின்னதாண்ட ஆர்டர் போட சொல்லுங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சிக்கன் தண்டா வருதா இல்லையா? ஏய் சந்தோஷ், தலையில இந்த வாட்டி அடிச்சு சரியாயிடும். என்னாச்சு? பாப்பு பாப்பு லட்டு இவ்வளோ பேசிட்டாரு. இப்ப என்ன வாயும் போயிச்சோ? என்ன என்ன காப்பாத்தணும்? யார்கிட்ட காப்பாத்தணும்? கேள்வியே சரியில்லை. ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன். தகுந்த போயிடுவேன். ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஹாஸ்பிட்டல் போலாமா? சரி வா கிளம்பு. எழுந்திரி, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹலோ ஏய் என்ன வேற என்ன பண்ணுது? என்ன பிரச்சனை? நான் சொல்றது ஏதாச்சும் நம்புறியா இல்லையா? இங்க பாரு, நான் சொல்றது ஏதாச்சும் கேட்குறியா இல்லையா? சந்தோஷ், உன் பேர் சந்தோஷ். ஏதாச்சும் சாப்பிட்றியா? ஏதாச்சும் பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுளாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. ஏய் கொஞ்ச நேரம் போய் தூங்கு, சரியாயிடும். இல்லாட்டி டாக்டர் கிட்ட போலாம். ஓகே என்ன பண்ணலான்ற சொல்லு. என்னை அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வச்சு. உங்க அம்மா அப்பாக்கா உங்க அம்மா அப்பா நாளைக்கு வராங்க. வந்தோன்னா பேசி. தீபிகா வராதா? தீபிகான்னு கொண்டுருவேன் நானு. தீபிகா கிடையாது. அதெல்லாம் அவங்க காலேஜ் லைஃபோட கட்டு. இப்ப நான் தான். உங்க பேர் என்ன? என் பேர் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு அது கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? பொண்டாட்டி பேரை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஏன் இப்படி படுத்துற? நான் தான் உன் ஒய்ஃப் சௌமியா. சேனல்லாம் பார்த்தல, இதுல எல்லாமே நம்ம தான் பிளாக்ஸ்லாம் போட்டுருக்கோம். இப்பதான் வந்து கோவாலாம் வந்து போயிட்டு வந்தோம். கொஞ்ச நாள் முன்னாடி தான். எல்லாமே ஞாபகப்படுத்தி பாரு. அது யார்? என்னோட குரூப்பா? சொல்ல நல்லாதானே? நான் தான் உன் ஒய்ஃப். இது நம்ப முடியாதுன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்லா அப்படி ஆச்சு. எனக்கு போய் இப்படி கன்றாவியான ஒய்ஃப் கிடைக்கும்னா யார் தான் நம்புவா? மூஞ்சி கணக்கு 10 வரைக்கும் பார்க்கல. இந்த ஏஜ்ல 27, 2024 கன்றாவியான மூஞ்சல் இது வரைக்கும் பார்க்கல. இந்த மூஞ்சுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய அபூர்வம்.
அதனால நீங்க என்னெல்லாம் வந்து சொன்னாங்க ஓகேவா? இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா வந்து சொல்றேன். நீ கால் தடி கீழே விடு. இப்ப என்ன பண்ண அதே மாதிரியே விடு. ஒருவேளை உனக்கு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. நம்ம சாயங்காலம் டாக்டர் கிட்ட போகலாம். சரியாகாது ஓகேவா? எழுது. நான் சொல்றது கேளுப்பா. எழுது. நம்பலாமா? நம்மளா எழுது. வா. ஏமாத்தல நீங்க இல்ல வா. கீழே விழுறியா? இல்ல மண்டையில் நானே அடிக்கலாம். நான் படுத்துக்கிறேன். சரி தூங்கினா லேட் ஆகும். பேசாம நான் கீழே விழுகிறேன். விழு. இப்படி விழு. இப்படி உட்காரு. இப்படி விழு. வலிக்குதா? என்ன வலிக்கும்? வலிக்காது விழு. தலைவலிக்கு கீழே வச்சிருந்தான். அப்படி விழுத எப்படி மண்டையில் அடிபட்டு தானே போச்சு. அதே மாதிரி திருப்பி அடிபடணும். அப்பதான் வந்து தெரியும். வா படுத்து கீழே விழு. விழு. தோட்டத்துல பாக்குறீங்களா இப்போ? இல்ல கீழே விழுந்துதான் அந்த மாதிரி ஆச்சு. சோ அதை திருப்பி நம்ம வந்து ஒரு இது பண்ண போறோம். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. உட்காரு. கண்ணை முடிக்கோனே. கண்ணை முடிக்கோ. இல்ல ஒண்ணு இல்ல நீ கீழே விழல அதனால மண்டையில அடிக்கிறேன். மண்டையில அடிச்சு உடஞ்சிருக்கா? நல்லா உடையாது. வலிக்குக்கா? வலிக்கும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன பண்ணி? எனக்கு விளையாடுறேன்னு தெரியும். அதனால அவங்க கேட்டேன். ஏறுவாடு சரி. அதெல்லாம் இருக்கட்டும். தீபிகா யாரு? யாருமா தீபிகா? தங்கமி இருக்கட்டியே. தீபிகா தீபிகா யாரு? தீபிகா யாரு? சும்மாதான் விளையாடுங்க. பிராங்க் அடிக்குது. இது என்ன பிராங்க் இருக்கு? பைத்தியம். ஹாலெல்லாம் பொதுவாக பிராங்க் மெமரி லாஸ் பிராங்க். மொக்க பிராங்க். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த பிராங்க் பிடிச்சிருந்ததா இல்லையா? பை பாய்.